வெற்றிகரமாக இன்றைக்கி நான் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிட்டேன். இதனால் என்னென்ன மாற்றம் தான் நிகழும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மொத்தம் 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் ஒருத்தங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 50% அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. 50% மேலே மெஜாரிட்டி பெறணும். அதாவது 117 சீட்டுக்கு மேலே பெற்றாங்க அப்படின்னா அந்த கட்சி, அது கூட்டணி கட்சியாக வந்திருக்கலாம், இண்டிவிஜுவல் கட்சியாக வந்திருக்கலாம், அவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஸோ நான் போட்ட வாக்கு பார்த்திங்கன்னா யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி. ஸோ 234 தொகுதியில் எந்த கட்சி மெஜாரிட்டி பார்ட்டியோட செகண்ட் லெவலில் வந்திருக்காங்களோ, அதாவது மொத்தம் 234 தொகுதியில் 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 24 தொகுதிக்கு மேலே, 24 தொகுதிக்கு அண்ட் 24 தொகுதிக்கு மேலே எந்த கட்சி பெறுறோ ஸோ அந்த கட்சி தான் எதிர்கட்சியாக வந்திருக்கணும். அதே நேரத்தில் அந்த கட்சி மெஜாரிட்டி பார்ட்டியை விட செகண்ட் லெவலில் வந்திருக்கணும். ஸோ அப்படியாப்பட்ட கட்சியை பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது என்னுடைய வாக்கு ஒரு எதிர்கட்சியாக யார் இருக்கணும் அப்படிங்கிறத கூட டிசைட் பண்ணலாம். சப்போஸ் நான் வாக்களித்த ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்கட்சியாக இல்லை, எதிர்கட்சியாக இல்லை அப்படின்னு வைப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்சி ஸ்டேட் பார்ட்டி அண்ட் நேஷ்னல் பார்ட்டி ஆகணும் அப்படின்னா சர்டன் பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வாக்குகள் பெறணும். எக்ஸாம்பிள், இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி 8% வாக்குகள் ஒட்டுமொத்த வாக்குகளில் பெற்றிருந்தால் அது ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கீகரிப்பாங்க. அதுவே 3% வாக்குகள் அண்ட் 3% வாக்குகள் அண்டு 3 சீட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்டு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் பார்ட்டி அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கும். நான் வாக்களித்த ஒரு நபர் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா இவங்க நேஷ்னல் இஷ்யூஸ், தேசிய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க முடியும். அதுபோல் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான விஷயங்களில் குரல் எழுக்க முடியும். ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா செப்பரேட் சின்னங்கள் ஒதுக்குவாங்க. எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அரசுடைய சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா சலுகைகள் ஒரு மாநில கட்சி அங்கீகரிக்கக்கூடிய கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நான் வாக்களித்த ஒரு நபர் அந்த கட்சி பார்த்திங்கன்னா ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கும் பொழுது அதற்கான ஒரு ரெகக்னைசனும் கிடைக்குது. அதுபோக இப்போ நான் வாக்களித்தது ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களித்தா எப்படி இந்திய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்கிறதுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நான் 234 எம்எல்ஏக்களில் நான் ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த 234 எம்எல்ஏக்கள் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாநிலங்களவை மக்களவை 2 இருக்குது. அதில் மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் பார்த்திங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 18 நபர்கள் நம்ம மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கணும். சப்போஸ் நான் ஒரு எம்எல்ஏவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ 6 அவங்க பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினருக்கு மறைமுக வாக்களிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வாக்கு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரை பொறுத்தவரையில் மக்களவை, மாநிலங்களவை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட் அண்ட் பார்த்திங்கன்னா டெல்லி மற்றும் புதுச்சேரி, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பி தான் ஓட்டு போடுறாங்க. அப்போது நான் போட்ட ஓட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ஸில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்குது. ஸோ இப்படி பல விதங்களில் நான் ஒரு சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டாலும் அது இந்திய லெவலில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே மாதிரி இப்போது என்னுடைய வாக்கு நான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன். அது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்திங்க அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 பேரும் சேர்ந்து வாக்கு செலுத்தி பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அகெயின் இப்போ பார்த்திங்கன்னா மக்களவைக்கு நாம் சட்டமன்ற தேர்தலுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக வாக்கு செலுத்துதோம்.
இதே மாதிரி மாநிலங்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நம்முடைய வாக்கு, சட்டமன்ற வாக்கும் பாராளுமன்ற வாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக வந்திருக்கு. ஸோ அவர் தான் மாநிலங்களவையை துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துவார். அதே மாதிரி மக்களவை, மாநிலங்களவை நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள், இந்த 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னமாகும், நாட்டில் வந்து மசோதாக்கள், மக்களவையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள், மக்களவையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் குடியரசுத் தலைவர் கையொப்பமிடுவார், அதுதான் வந்து சட்டமாகும். அப்போது நான் போட்ட ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்களவை ஓட்டும் சரி, நான் போட்ட மாநிலங்களவை சட்டமன்ற ஓட்டும் வந்து சரி, எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மசோதா நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஒரு கோல், ஒரு அடிப்படை கோலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுபோக இந்தியாவோட பிரசிடெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் தான் உங்களுக்கு கவர்னர், மாநில லெவலில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை நியமனம் செய்வார். அந்த ஆளுநர் தான் நாம் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் உருவாக்கக்கூடிய சட்டங்களுக்கு அப்ரூவல் வாங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்கக்கூடியது ஆளுநர். அப்போது நான் இங்கே சட்டமன்றத்தில் போட்ட வாக்கு ராஜ்யசபாவிலையும் எதிரொலிக்குது, பாராளுமன்றத்தில் போட்ட வாக்கு மக்களவையில் எதிரொலிக்குது. ஸோ அந்த 2 வாக்கு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்குது. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் கவர்னரை வந்து நாமினேட் பண்ணுறாரு. அந்த கவர்னர் நாம் தேர்ந்தெடுத்தப்பட்ட எம்எல்ஏக்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க உருவாக்கக்கூடிய, நம்ம நலன் சார்ந்த உருவாக்கக்கூடிய சட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரு. அகெயின் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இதே போல் மாநிலங்கள் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்? இப்போ உங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனைனா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவீங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இப்போ ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர். அகெயின் இந்த குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இப்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் போடக்கூடிய ஒரு வாக்கு இந்திய ஜனநாயகத்தை நிலைநாட்டுது, அகெயின் நீதித்துறையை பலப்படுத்துது, அதே மாதிரி மக்கள் சேவை ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு தேர்தலில் நான் வாக்களித்ததை பெருமையாக வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலையும் கடமை தவறாமல் வாக்களிங்கள். வாழ்த்துக்கள்.